வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா. என் தமிழ்நாடு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கன்னியாகுமரி அருகே தனியார் மெட்ரிக் பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவனை ஆசிரியை பிரம்பால் அடித்த சம்பவத்தில் 32 இடங்களில் காயப்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாலம் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் மகன் ஈஸ்வர் மார்த்தாண்டம் பகுதியில் செயல்பட்டு வரும் வித்யா ஜோதி என்ற தனியார் மெட்ரிக் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை ஆங்கில ஆசிரியர் கீதா பாடம் நடத்தி கொண்டிருந்த போது கேள்விக்கு சரியான பதில் கூறாத காரணத்திற்காக மாணவர் ஈஸ்வரின் உடலில் சரமாரியாக 32 இடங்களில் கம்பால் தாக்கியுள்ளார். இதனால் வலி தாங்காமல் அழுது கொண்டிருந்த மாணவன் பள்ளி நேரம் முடிந்து பள்ளியிலிருந்து வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்த தந்தையிடம் நடந்த சம்பவத்தை தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பள்ளி நிர்வாகத்திடம் மாணவனின் தந்தை கண்ணன் கூறிய போதும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் சமாதானமாக செல்லும்படி தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மாணவரை குழித்துறை அரசு மருத்துவமனையில் சேர்த்த தந்தை மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் ஆசிரியை புகார் அளித்ததன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சாதாரணமாக நல்ல விளையாடி சுறுசுறுப்பாக இருப்பான். ஒரு ரொம்ப பதத்தத்தோடு இருந்தான். அப்புறம் என்னன்னு இல்லையாச்சுன்னா என்னன்னு கேட்டு கையை பிடிச்சி இழுத்த போது அம்மா அப்பான்னு சவுண்டு போட்டான். பார்த்தப்ப கை காலெல்லாம் ஒரு 30க்கு ஏற்பட்ட அடி, கால் கையெல்லாம். அப்போ என்னன்னு கேட்டோன்னா அது நான் மிஸ்ஸு ஒரு பாடம் கேட்டாங்க, நான் சரியாக சொல்லாததுனால இப்படி அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. மிகவும் கொடூரமான முறையில் தாக்கியது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்றாகும். இது சம்பந்தமாக அந்த பையனுடைய பெற்றோர் மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்துவிட்டு தற்போது அந்த பையன் குளுத்துறை அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகிறான். ஜெயங்கொண்டம் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 400க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை அடுத்த பூவாய்குளம் கிராமத்தில் ஊர் மக்கள் சார்பாக 8 லட்சம் ரூபாய் செலவில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. இப்போட்டியில் பங்கேற்ற 400க்கும் மேற்பட்ட காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காட்சி பார்வையாளர்களை பரவசத்தில் அழுத்தியது. சீறி பாய்ந்து சென்ற காளைகளை அடக்குவதற்காக 150க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் இப்போட்டியில் பங்கேற்றனர். காளைகளை ஆர்வமுடன் அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கு செல்போன், கட்டில், துண்டு சைக்கிள் மற்றும் நாற்காலி ஆகிய பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு மகிழ்ந்தனர். வருகின்ற 30ஆம் தேதி லாரி உரிமையாளர்கள் நடத்தும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஒருநாள் மட்டும் மணல் லாரிகளை இயக்கப் போவதில்லை என தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அச்சம்மேளனத்தின் மாநில தலைவர் செல்ல ராமசாமி இதனை தெரிவித்தார். தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் வருகின்ற 30ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு நியாயமான கோரிக்கை நிறைவேறுவதற்கு நாங்கள் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனம் முழு ஆதரவை தருகிறோம். முதற்கட்டமாக வருகின்ற 30ஆம் தேதி மட்டும் ஒரு நாள் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை தமிழகத்திற்குட்பட்ட அனைத்து மாவட்டங்கள் இயங்குகின்ற ஏறத்தாழ 80,000க்கு மேல் உள்ள மணல் லாரிகள் இயக்கப்படாமல் போராட்டத்திற்கு முழு ஆதரவு கொடுத்து வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு அளிக்க உள்ளோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு ஏற்ற வகையில் பாம்பன் குந்துகளால் கடற்கரையில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள மீன் இறங்குதளம் குறித்து மீன்துறை முதன்மை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி ஆய்வு மேற்கொண்டார். பாம்பன் குந்துகால் கடற்கரையில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்குதளம் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டு அதற்கான ஆய்வுப் பணிகள் நடந்து வந்தன. அதன் தொடர்ச்சியாக இன்று ராமேஸ்வரம் வந்த மீன்துறை முதன்மை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி ராமேஸ்வரம் மீனவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் பாம்பன் குந்துகால் கடற்கரைக்கு வந்து இங்கு அமைக்கப்படவுள்ள மீன் இறங்குதளம் குறித்து ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள மீனவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இப்பகுதியில் மீன் இறங்குதளம் அமைக்க திட்டமிட்டு ஆய்வுப் பணிகள் நடந்து வருவதாகவும் விரைவில் அரசு அறிவித்ததும் திட்டப்பணிகள் தொடங்கும் என்றும் கூறினார். மேட்டுப்பாளையம் பகுதிகளில் நிலவும் கடும் வறட்சியை அடுத்து கால்நடைகளுக்கு மார்க்கெட் கழிவுகளை எடுத்து சென்று உணவாக விநியோகம் செய்யும் அவலம் ஏற்பட்டுள்ளது.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் தற்போது கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆடு, மாடு போன்ற கால்நடைகளுக்கு போதிய உணவு கிடைக்காமல் விவசாயிகள் மிகவும் அவதியுற்று வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது மேட்டுப்பாளையம் மொத்த காய்கறி மார்க்கெட்டிற்கு வரும் மலை காய்கறி கழிவுகளை எடுத்துச் சென்று கால்நடைகளுக்கு தீவனமாக விநியோகம் செய்யும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. நாள்தோறும் மார்க்கெட்டில் அதிகாலை 3 மணி முதல் காத்து கிடக்கும் விவசாயிகள் காய்கறி லோடுகள் வந்தவுடன் தாங்களாகவே முன்வந்து கோஸ் உள்ளிட்ட காய்கறிகளின் கழிவுகளை சேகரித்து மூட்டைகளாக கட்டி 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மூலம் எடுத்துச் சென்று கால்நடைகளுக்கு விநியோகம் செய்து வருகின்றனர். கால்நடைகளின் உயிரினை காப்பாற்ற வேறு வழியின்றி இதனை உணவாக கால்நடைக்கு அளித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனை அறிந்த வியாபாரிகளும் காய்கறி கழிவுகளை மூட்டை ஒன்றிற்கு 50 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்து விற்பனை செய்ய ஆரம்பித்துள்ளதால் விவசாயிகள் அவற்றை வாங்கி செல்வதில் தயக்கம் காட்டி வருகின்றனர். கரூரில் காவிரி ஆற்றிலிருந்து மணல் அள்ளுவதை கண்டித்து பொதுமக்கள் பொக்லைன் இயந்திரங்களை சிறைபிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் கட்டளை கிராமம் அருகே காவிரி ஆற்றில் குவாரிகள் அமைத்து மணல் அள்ளுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக மணல் அள்ளுவதற்காக 3 பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் ஆற்றுக்குள் பாதை அமைக்கும் பணியை சிலர் மேற்கொண்டுள்ளனர். இதனையடுத்து கட்டளை கிராமத்தை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று காவிரி ஆற்றிற்குள் திரண்டு பொக்லைன் இயந்திரங்களை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரியில் தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில் தொடர்ந்து மணல் அள்ளுவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு குடிநீருக்கு பஞ்சம் ஏற்படும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு வந்து முக்கியம் குடிதண்ணீர் தான் முக்கியம். எங்களுக்கு மணல் ரிஜுங்கிறது தேவை கிடையாது. எங்களுக்கு குடிதண்ணீர் எடுக்க மணல் எடுக்க குடிதண்ணீர் கீழே போயிட்டே இருக்குது. நாங்கள் 1989லேருந்து இங்கே மணல் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மணல் எடுக்க எங்களுக்கு குடிதண்ணீர் ஆதாரம் கிடையாது. விவசாய பாசனம் செய்கிற ஊர் இது. எங்களுக்கு விவசாயம் இல்லாட்டினாக்கா வாழ முடியாது எங்களால். நீங்கள் மணல் எடுக்க எங்களுக்கு வந்து நீர் வந்து கீழே போயிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து மணல் எடுத்துட்டு இருக்காங்க லாரியில். இன்னைக்கு வந்து என்ன நடந்ததுன்னா பொக்லைனில் மணல் அள்ளுறதுக்கு உள்ள பாதை கொண்டு வந்தாங்க. அதை நாங்கள் தடுத்து வெளியே நிறுத்தி பொக்லைனை வெளியே எடுத்துட்டோம். இனி வந்து மணல் எடுக்கக்கூடாது. வேலூர் அருகே பிளாஸ்டிக் மற்றும் தோல் கழிவு சேமிப்பு குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அருகே உள்ள மாந்தாங்கல் என்ற பகுதியில் ஏழுமலை என்பவருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் மற்றும் தோல் கழிவுகள் குடோன் உள்ளது. இந்த குடோனில் இன்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயன்றனர். ஆனால் தீயை கட்டுப்படுத்த முடியாததால் மேலும் 3 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டன. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போராட்டத்திற்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. கோடைக்காலம் துவங்கும் முன்பே சேலத்தில் தலைவிரித்தாடும் குடிநீர் பிரச்சினையால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். சேலம் மாநகர் மற்றும் மாவட்ட பகுதிகளில் மேட்டூர் அணையிலிருந்து பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 28 அடியாக குறைந்துள்ளதால் அடுத்த சில மாதங்களுக்கு மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுமா என்ற அச்சம் மக்களிடம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சேலம் மாநகராட்சியை ஒட்டியுள்ள எருமபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் இல்லாமல் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். வாரத்திற்கு ஒரு முறை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் 2 நாட்களுக்கு ஒரு முறை 5 குடம் தண்ணீர் மட்டுமே கிடைக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கூறும்போது போதிய அளவு குடிநீர் கிடைக்காததால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி குடிநீரை விலைக்கு வாங்கி பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஒரு பொழுதாகி போயிடும், 1 மணி 2 மணி கூட போயிடும். 5 குடம் தண்ணி பிடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணிலாம் கிடையாது. எங்களுக்கு இந்த உப்பு தண்ணி தான் இந்த இதுல போறது தான் தண்ணி. இந்த டிச்சு லேபர் ஆகத்து போறது அந்த தண்ணி தான் எங்களுக்கு கிடைக்குது. தண்ணிக்கு எங்களுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா இல்லை இதாகுதுங்க சார். வேலைக்கு போனால் எங்களுக்கு 300 ரூபா சம்பளம், 300 ரூபா ஒரு நாளைக்கு எங்களுக்கு லாஸ் ஆகுதுங்க சார். இதே வேலைக்கு போனோமா நாங்கள் தண்ணி வாங்கி விடுற அளவுக்கு அவ்வளோக்கு எங்களுக்கு வசதியும் கிடையாது. இந்த தண்ணி பிடிச்சாதான் நாங்கள் புழங்கி ஆகணும். அப்படி இல்லைன்னா போர் தண்ணி ஒரு குடம் 1 ரூபான்னு விடுறாங்க. அதுங்க போனாலும் கூட்டம் வந்து எங்கேயும் தண்ணி வராதனால அங்கேயும் கூட்டம் ஃபுல்லாக இருந்துக்குது. அங்கேயும் போனால் எங்களால் தண்ணி பிடிக்க முடியலங்க சார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கொடுத்த தவறான அறிக்கையால் பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்கள் தாமிரபரணியில் தண்ணீர் எடுக்க நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றுள்ளதாக மனிதநேய மக்கள் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது.
தாமிரபரணியிலிருந்து உபரிநீரை மட்டும்தான் பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்கள் எடுப்பதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அறிக்கை அளித்துள்ளார். அவரது தவறான அறிக்கையை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தலைமையில் பாளையங்கோட்டை ஜவஹர் திடலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜவாஹிருல்லா, வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணியில் கடும் வறட்சி நிலவும் நிலையில் தாரை வார்க்கப்பட்ட தாமிரபரணியை மீட்க வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழகத்திலே பொதிகை மலையிலே தொடங்கி 126 கிலோமீட்டர் ஓடி புன்னக்காயலிலே கடலிலே சேரக்கூடிய ஜீவநதி தாமிரபரணி. தாமிரபரணியை அழிக்கக்கூடிய வேலைகளை கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டுமல்ல, தமிழக அரசே சேர்ந்து செய்து வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. தாமிரபரணியிலிருந்து கோக், பெப்சி போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் எடுப்பது வெறும் உபரி நீர்தான் என்று தமிழக அரசின் சார்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அடிமையாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவும் தமிழக அரசு செயல்படுவதற்கான எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. உடனடியாக தாமிரபரணியிலிருந்து பெப்சி நிறுவனமும் கோக் நிறுவனமும் இதர வர்த்தக நிறுவனங்களும் தண்ணீரை எடுப்பதை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, நாளொன்றுக்கு 30,000 லிட்டர் கழிவு நீர் தினமும் தாமிரபரணியிலே கொட்டப்படுகிறது. இப்படி கொட்டக்கூடியவர்கள் ஆலைகள் மட்டுமல்ல, நெல்லை மாநகராட்சியே இந்த படுபாதக செயலை செய்கின்றது. தாமிரபரணியிலே கழிவு நீரை கொட்டுவதை உடனடியாக தடை செய்வதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். இலங்கையில் ஏழை தமிழர்களுக்கு வீடு வழங்கும் விழாவை தாம் புறக்கணிப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் அறிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், லைக்கா நிறுவன தலைவர் சுபாஷ்கரன் சார்பில் ஏழை தமிழர்களுக்கு வீடு வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறியுள்ளார். காலம் காலமாய் உரிமைக்காக ரத்தம் சிந்தி தங்களை சமாதியாக்கிக் கொண்ட மாவீரர்கள் வாழ்ந்த இடத்தை பார்க்க ஆசை கொண்டிருந்ததாகவும் ரஜினி குறிப்பிட்டுள்ளார். வட மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொள்ளும் விழாவில் தமிழர்களை சந்திக்க ஆவலோடு இருந்ததாகவும், தமிழக மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக இலங்கை அதிபரை சந்தித்து பேச திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை போர்க்குற்றம் தொடர்பாக உரிய விசாரணை நடைபெறாத நிலையில் இலங்கை பயணத்தை ரத்து செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கேட்டுக் கொண்டதன் பேரில் இலங்கை பயணத்தை தாம் ரத்து செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். தான் ஒரு அரசியல்வாதி இல்லை என்றும் மக்களை மகிழ்விக்கும் கலைஞன் என குறிப்பிட்டுள்ள ரஜினி, இனிவரும் காலங்களில் இலங்கை செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் அதனை அரசியலாக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை பயணத்தை நடிகர் ரஜினிகாந்த் ரத்து செய்துள்ளதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 7 தமிழிடம் கருத்து தெரிவித்துள்ள திருமாவளவன், ரஜினியின் முடிவு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்திருப்பதாக கூறினார். ரஜினியின் செல்வாக்கை இலங்கை அரசு தவறாக பயன்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவே தாம் அவரது இலங்கை பயணத்தை எதிர்த்ததாகவும் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். இலங்கை தமிழர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த முடிவை மேற்கொண்டுள்ள ரஜினிக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பல உள்நோக்கம் இருப்பதாக நாம் கருதுகிறோம். அவர்கள் கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் இருதரப்பு மாணவர்களிடையே நிகழ்ந்த மோதலில் மாணவருக்கு அரிவாள் வெட்டு நிகழ்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பட்டப்படிப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு வேலைவாய்ப்பு பெறும் வகையில் பயிற்சி வகுப்புகள் நடத்த அரசு நிதி ஒதுக்கியது. இந்த நிதியில் முறைகேடு நடந்துள்ளது என்றும் முறைகேட்டில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறி கடந்த 22ஆம் தேதி கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவர்களில் ஒருவரான பிரகாஷ் என்ற மாணவர் நகர பேருந்தில் சென்று பயணித்த போது ஐயாவாடி என்ற இடத்தில் ஏறிய 3 மாணவர்கள் பிரகாஷை அரிவாளால் வெட்டியதில் காயமுற்றார். இத்தாக்குதலில் காயமுற்ற மாணவர் பிரகாஷ் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட சார்ல்ஸ் விக்னேஷ் உள்ளிட்ட 3 மாணவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
சார்லஸ்ங்கிற பையன் வந்து ஸ்ட்ரைக் நடத்தக்கூடாது அப்படின்னு கலைச்சான். நான் வந்து ஸ்ட்ரைக் நடத்துவேன் அப்படின்னு நான் ஸ்ட்ரைக் நடத்தினேன். அவன் சொன்னான், நீ ஊரை தாண்டி போறா, ஸ்ட்ரைக்காக நடத்தக்கூடாது, நீ ஸ்ட்ரைக் பண்ணினா அவனை கொல்லுவேன்னு சொன்னான். நீ என்னென்ன பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லி நான் மீறி ஸ்ட்ரைக் நடத்தினேன். ஸ்ட்ரைக்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாளுக்கு அழைச்சி போகிறதுக்காக பஸ்ஸில் ஏறி 49 பஸ்ஸில் ஏறி அவங்க வழியாக வந்தேன். பஸ்லேருந்து 3 பசங்க ஏறி நான் அடிச்சு கீழே இறக்கி சார்லஸ் 2 விக்னேஷ் 3 பேர் சேர்ந்து நடுவில் விட்டுட்டு கண்ணாமூடி வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தொழிலாளர் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தி திருநெல்வேலியில் டாஸ்மாக் ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி சந்திப்பு தொடர்வண்டி நிலையம் முன்பாக நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குறிப்பாக மூடப்படும் மதுபான கடை ஊழியர்களுக்கு அரசு துறையில் மாற்று பணி வழங்கிட வேண்டும், பணி வரன்முறை காலமுறை ஊதியத்தை வழங்கிட வேண்டும், தொழிலாளர் நல நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உடனே அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அன்பு தோழர் மோகன் அவர்களை தலைமையேற்குமாறு. பல்வேறு காலி பணியிடங்கள் இருக்கின்றன. இங்கு இருக்கின்ற தொழிலாளிகள் 13 வருட காலமாக பல்வேறு கல்வி தகுதி அடிப்படையில் பணியமர்த்தி இந்த அரசுக்கு கோடி கோடியான வருவாய் ஈட்டி கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஊழியர்களை அந்த அரசு காலி பணியிடங்களை கருணை அடிப்படையில் நியமனம் செய்து அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என்பதுதான் டாஸ்மாக் ஊழியர் மாநில சம்மேளனத்தின் கோரிக்கையாக நாங்கள் எழுப்புகின்றோம். சாத்தனூர் அணையில் இருந்து தண்ணீர் திறப்பால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மணலூர்பேட்டை தென்பெண்ணை ஆற்றிற்கு திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் உள்ள சுமார் 300க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடும் வறட்சியால் பாதிக்கப்படும் குடிநீருக்கு அவதியுறும் நிலையில் அணையில் தண்ணீர் திறந்திருப்பதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 2 வருடங்களுக்கு பிறகு தண்ணீர் விடுவதால் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் தண்ணீரை பார்வையிடுகின்றனர். குன்னூர் ராணுவ வீரர்கள் குடியிருப்பு பகுதியில் தேனீக்கள் குட்டியதால் ராணுவ வீரர்கள் தீயணைப்புத் துறையினர் படுகாயமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் ராணுவ முகாமில் ராணுவ வீரர்களுக்கான ஏராளமான குடியிருப்புகள் உள்ளன. இந்த குடியிருப்பு பகுதியில் ராணுவ வீரர் அதிகாரியின் வீட்டின் தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தண்ணீர் தொட்டியின் பின்புறத்தில் தேனீ கூண்டு கலைந்ததையடுத்து அங்கிருந்த ராணுவ வீரர்களை கொட்டியதால் அவர்கள் தண்ணீர் தொட்டியில் குதித்தனர். இதுகுறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தகவலின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் அங்கு சென்று மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு கலைந்து சென்ற தேனீக்கள் திடீரென அங்கிருந்தவர்களையும் தீயணைப்பு வீரர்களையும் தாக்கி கொட்டியது. இதனையடுத்து உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு குன்னூர் ராணுவ மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டனர். இவர்கள் பின்னர் குன்னூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே மளிகை மற்றும் மாட்டுத் தீவன கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. ஆதிக்குடிக்காடு கிராமத்தை சேர்ந்த தனவேல் என்பவருக்கு சொந்தமான கடையில் தீ விபத்து ஏற்பட்டதை அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைத்தனர். எனினும் இந்த விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தீ விபத்திற்கு மின் கசிவு அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பட்டப்பகலில் பாமக பிரமுகரை 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கும்மிடிப்பூண்டி அருகே தாரப்பள்ளம் கிராமத்தை சேர்ந்த லாரி டிரான்ஸ்போர்ட் அதிபர் பன்னீர்செல்வம் தனது மனைவி ராஜேஸ்வரியுடன் கோவிலுக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். எலாவூர் 7 கண் பாலம் அருகே வந்தபோது இருசக்கர வாகனத்தை வழிமறித்த கும்பல் பன்னீர்செல்வத்தை ஓட விரட்டி வெட்டி கொன்றது. சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்ட காவல் ஆய்வாளர் சாம்சன் கொலை நடந்த இடம் ஆந்திர மாநில பகுதி என்பதால் வழக்கை தடா போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து உடலை கைப்பற்றிய ஆந்திர போலீசார் சடலத்தை சூலூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் என் தமிழ்நாடு நிறைவுற்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.